எங்களுடைய பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தானுக்கு வருகை தருவார்கள். ஈரானும் பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தானுக்கு வருகை தர வேண்டும். மேலும் ஈரான் பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும். ஈரான் ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்காவிட்டால், பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால், நான் ஈரானினுடைய ஒட்டுமொத்த மின்சார கட்டமைப்புகளையும் எரிசக்தி கட்டமைப்புகளையும் பாலங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கி விடுவேன். ஈரானை முழுமையாக அழித்து நசுக்கி விடுவேன் என மிரட்டல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் ஈரானினுடைய நிலைப்பாடும் உச்சக்கட்ட பதற்றமும். ஈரான் டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கு அமைவாக பாகிஸ்தானுக்கு பேச்சுவார்த்தைக்காக செல்ல போகின்றதா? அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையில் ஈரான் கலந்து கொள்ளப் போகின்றதா? இந்த தடவை பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் ஈரானிய பிரதிநிதிகளை அமெரிக்கா படுகொலை செய்ய போகின்றதா? இவற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டங்கள் என்ன? ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானிய கடற்படையினர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளும், துரத்தி அடிக்கப்படும் எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும், பேச்சுவார்த்தையோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களில் IRGC இராணுவம் முழுமையாக தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டியுள்ளார்களா? லெபனானிய களமும் ஜோசப் பவுனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிரட்டல்களும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மஞ்சள் எல்லை பிரதேசங்களிலும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்களின் அதிரடியான அறிவிப்புகளும். Subscribe now and press the bell icon. கடந்த 45 நாட்களாக நடைபெற்ற யுத்த களத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக 2184 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே 800க்கும் அதிகமான தாக்குதல்கள் தரைவழி தாக்குதல்களாகும். மேலும் இந்த 45 நாட்களாக மேற்கொண்ட தரைவழி தாக்குதல்களில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே நிலை கொண்டிருக்கக்கூடிய 188 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதிலே 120க்கும் அதிகமான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. ஏனையவை சிதைக்கப்பட்டுள்ளன, பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய இந்த தொடர்ச்சியான தரைவழி தாக்குதல்களின் விளைவாக 1500க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் இந்த இழப்புகள் அனைத்தையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக மூடி மறைத்துள்ளது. அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கடந்த 45 நாட்களுக்குள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 1800 ஹிஸ்புல்லா வீரர்களை படுகொலை செய்துவிட்டதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது. இருப்பினும் லெபனானிய களத்தில் இருக்கக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக 300க்கும் குறைவான ஹிஸ்புல்லா படை வீரர்களே கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தரைவழி தாக்குதலிலேயே இவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ஏவுகணை தாக்குதலினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 28 நகரங்களும் கிராமங்களும் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் கடந்த 45 நாட்களுக்குள் மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலிருந்து 1,20,000 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் வெளியேறியுள்ளார்கள். கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு 2.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் வெளியேறியிருந்தார்கள். மேலும் இவர்களில் அதிகமானோர் திரும்பவில்லை. இப்படியான நிலைமையிலேயே தற்போதும் வடக்கு பிரதேசத்திலிருந்து 1 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்திடர்கள் வெளியேறியுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திடர்களுக்கான பாதுகாப்பையும் வழங்க முடியவில்லை. அத்தோடு ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் விசேட அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். அதாவது, லெபனானிய அரசாங்கம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தை மேற்கொண்டு ஒரு திட்ட வரைபடத்தை மேற்கொள்ள முடியாது. நாங்கள் எங்களுடைய திட்ட வரைபடத்தை முன்வைத்துள்ளோம். இந்த திட்ட வரைபடத்திற்கு அமைவாகவே எதிர்கால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். லெபனானிய அரசாங்கம் நினைப்பதை போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தை மேற்கொண்டு எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாது. இதற்கமைவாக லெபனானுக்கு எதிரான ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பு முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். எல்லை பிரதேசம் வரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக பின்வாங்க வேண்டும். லெபனானிய கைதிகளை முழுமையாக விடுவிக்க வேண்டும். தெற்கு லெபனான் எல்லை பிரதேசம் வரையில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு ஒட்டுமொத்த லெபனானிய மக்களும் திரும்ப வேண்டும். அவர்களுக்கான அனைத்து விதமான மேல் கட்டமைப்புகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த வேலை திட்டங்களுக்கு அமைவாகவே தெற்கு லெபனான் பிரதேசத்தில் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். லெபனானிய அரசாங்கமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து எந்த முடிவுகளையும் எடுத்து வெற்றி கொள்ள முடியாது என ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். அத்தோடு லெபனானிய களத்திலே யுத்த நிறுத்தம் அறிவிக்க பட்டதற்கு பின்பு அதிகளவான லெபனானிய மக்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்ந்தார்கள். பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தை நோக்கியும் இடம்பெயர்ந்தார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்களை மீண்டும் வெளியேறுமாறு கட்டளையிட்டார்கள். இந்த போர் நிறுத்தமானது நிரந்தர போர் நிறுத்தம் அல்ல, ஒரு தற்காலிக போர் நிறுத்தம். மீண்டும் போர் ஆரம்பிக்கப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. மேலும் நாங்கள் அடுத்த கட்ட போருக்கே தயாராக இருக்கின்றோம். எதிரி எப்போதும் எங்களுடைய முதுகில் குத்துவதற்கே
காத்துக் கொண்டிருக்கின்றான். இதனால் தற்போது இந்த யுத்த நிறுத்த காலப்பகுதியை பயன்படுத்தி சற்று மூச்சு விட்டுக் கொள்ளுங்கள். மீண்டும் போர் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக உள்ளன. இதனால் யாரும் தெற்கு லெபனான் பிரதேசத்தை நோக்கியோ தஹியே பிரதேசத்தை நோக்கியோ இடம்பெயர வேண்டாம் என ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகள் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்தும் தஹியே பிரதேசத்திலிருந்தும் அதிகளவான லெபனானிய மக்கள் வடக்கை நோக்கி இடம்பெயர்ந்து வருகின்றார்கள். ஹிஸ்புல்லாவின் கட்டளை கடிப்பணிந்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்தும் தஹியே பிரதேசத்திலிருந்தும் வெளியேறி வருகின்றார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லாவினுடைய அரசியல் அலுவலகத்தினுடைய தலைவர் நவாப் மூசாவி அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். எகிப்தினுடைய அதிபராக இருந்த அன்வர் சாதாத்தை விட ஜோசப் அவுன் ஒன்று முக்கியமானவர் அல்ல. அது மட்டுமல்லாமல் எகிப்தி அதிபர் அன்வர் சாதாத்துக்கு என்ன நடந்தது என்பது பற்றி ஜோசப் அவுன் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தை ஏற்படுத்தி சமாதான உடன்படிக்கைகளை மேற்கொண்ட அன்வர் சாதாத்தை படுகொலை செய்தார்கள். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தை ஏற்படுத்தி அதிபருக்கு என்ன நடந்தது என்பது பற்றி ஜோசப் அவுன் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என ஹிஸ்புல்லாவின் அரசியல் அலுவலகத்தினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் லெபனானுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தை மேற்கொண்டார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டால் அவருடைய நிலைமையும் அன்வர் சாதாத்தினுடைய நிலைமையை போன்றுதான் இருக்கும் என்பதனையும் ஜோசப் அவுனை நாங்கள் படுகொலை செய்து விடுவோம் என்கின்ற அச்சுறுத்தல்களையுமே வெளியிட்டுள்ளார். அடுத்து லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான யுத்த நிறுத்தம் தொடர்பான ஆவணம் ஒன்றை அமெரிக்கா லெபனானிய அரசாங்கத்திற்கு அனுப்பி வைத்துள்ளது. மேலும் அமெரிக்காவினுடைய இந்த ஆவணம் தொடர்பாக ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்களில் ஒருவரான ஹுசைன் அல்-ஹாஜ் ஹசன் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனானிய அதிகாரிகளே, அமெரிக்காவினால் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஆவணத்தை நீங்கள் முழுமையாக படியுங்கள். இந்த ஆவணமானது இஸ்ரேலுக்கு லெபனானுக்குள்ளே முழுமையாக நடமாடக்கூடிய சுதந்திரத்தினை வழங்குகின்றது. அதே நேரம் லெபனானுக்கு பதிலளிப்பதற்கான எந்தவிதமான உரிமையும் இல்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆவணமாகும். இவை பற்றி உங்களுக்கு தெரியாதா? லெபனானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தூக்கத்தில் இந்த ஆவணத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் இவை பற்றி உங்களுக்கு தெரியாதா என விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான விடயம் என்னவென்றால், லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே வாஷிங்டனில் நடைபெற்றிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் லெபனானுக்குள்ளே மஞ்சள் எல்லை பிரதேசத்தினை அமைப்பதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது குறித்த வரைபடத்திலே ஊதா நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் தரைவழி தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட பிரதேசமாகும். தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 5 முக்கியமான பகுதிகளிலேயே இந்த தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் ஊதா நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களுக்குள்ளேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நுழைந்துள்ளது. கடந்த 45 நாட்களாக தரைவழி தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இவ்வாறு ஊதா நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களின் எல்லை பகுதிகளிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் நிலை கொண்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் அமெரிக்காவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் லெபனானிய அரசாங்கத்திற்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முன்வைத்திருக்கக்கூடிய மஞ்சள் எல்லை பிரதேச வரைபடத்திற்கு லெபனானிய அரச தலைவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார்கள். இதன் விளைவாக தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே புதிய வரைபடத்தை வெளியிட்டுள்ளது. குறித்த வரைபடத்தை வெளியிட்டு சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நாங்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய மஞ்சள் எல்லை பிரதேசம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. ஹமாஸினுடைய முதுகில் குத்தி காசாவிலே ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு பின்பு காசாவின் கிழக்கு பிரதேசத்தை கைப்பற்றி மஞ்சள் எல்லை பிரதேசமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்தது. அதே போன்று தற்போது லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த பிரதேசங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானின் மஞ்சள் எல்லை பிரதேசமாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய வரைபடத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான பிரதேசங்களில் தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படவில்லை. இருப்பினும் தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படாத தற்போதும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய பிரதேசங்களையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மஞ்சள் எல்லை பிரதேசங்களாக அறிவித்துள்ளது. யுத்த களத்தில் அடைந்து கொள்ள முடியாத இலக்குகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானிய அரசாங்கத்தோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்துள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த வரைபடத்தை வெளியிட்டு மஞ்சள் எல்லை பிரதேசமாக அறிவித்தாலும் அதிகளவான பிரதேசங்களில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நிலை கொண்டிருப்பதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசங்களுக்குள் நுழைந்தால் அவற்றுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். எனவே பெரும்பாலும் அடுத்த கட்ட போரானது விரைவில் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். ஒருவேளை இன்னும் 3 நாட்களுக்குள் ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படும் போது ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான போரும் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். மேலும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த மஞ்சள் எல்லை பிரதேசத்தினை இழப்பதனை விட ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அதிக இழப்புகளை ஏற்படுத்துவதே மிகவும் பொருத்தமானதாகும். எனவே லெபனானிய களத்தில் என்ன நடைபெறுகின்றது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம்.
அடுத்து ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கப்பல்கள் தொடர்ச்சியாக திருப்பி அனுப்பப்படுகின்றன. இன்றைய தினம் 2 எண்ணெய் கப்பல்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு முயற்சி செய்தன. இதைத் தொடர்ந்து ஈரானிய கடற்படையினர் குறித்த எண்ணெய் கப்பலுக்கு எதிரான உச்சக்கட்ட எச்சரிக்கைகளை பிறப்பித்தார்கள். தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு பின்வாங்கி விடுங்கள் என தெரிவித்தார்கள். இதற்கமைவாக இந்த 2 எண்ணெய் கப்பல்களும் பின்வாங்கியிருந்தன. அதே நேரம் ஈரானிய ராணுவத்துடன் ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய சீனாவினுடைய கப்பல்களுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்தன. ஈரானுக்கான வரிப்பணத்தை மேற்கொண்டு விற்று ஈரானிய ராணுவத்தோடு ஒருங்கிணைப்பை மேற்கொண்டிருக்கக்கூடிய கப்பல்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று அமெரிக்காவினுடைய முற்றுகையை மீறி ஈரானிய கப்பல்கள் தொடர்ச்சியாக பயணிக்கின்றன. ஈரானிய கட்டுப்பாட்டு நீர் பிரதேசத்தினூடாகவே இந்த கப்பல்கள் வெற்றிகரமாக பயணிக்கின்றன. சீனாவினுடைய கப்பல்களும் தொடர்ச்சியாக பயணிக்கின்றன. நாங்கள் ஈரானிய கப்பல்களை தடுத்து நிறுத்திவிட்டோம், சீனாவினுடைய கப்பல்களை தடுத்து நிறுத்திவிட்டோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தலைமை எவ்வளவு போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் களத்தினுடைய உண்மையான யதார்த்தத்தை மாற்ற முடியாது. 47 வருடங்களாக பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் எண்ணெய் வியாபாரத்தை, எண்ணெய் விநியோகத்தை மேற்கொள்ள தெரிந்த ஈரானுக்கு இந்த முற்றுகை ஒன்றும் புதிதல்ல. மேலும் இந்த முற்றுகையை ஈரானிய தரப்பினர் வெற்றிகரமாக கடந்து செல்கின்றார்கள். அமெரிக்கா பேச்சளவில் மாத்திரமே இந்த முற்றுகையை விதித்துள்ளது. மேலும் அமெரிக்கா ஈரானிய கட்டுப்பாட்டு பிரதேசங்களினூடாக செல்லக்கூடிய எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பயப்படுகின்றது. அவ்வாறு ஈரானிய கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் பல சூப்பர் டேங்கர் எண்ணெய் கப்பல்கள் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டுவிடும். இதனால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுவிடும். இதன் காரணமாகவே தற்போது அமெரிக்க கடற்படையானது ஈரானிய கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயங்குகின்றன. எனவே அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகையானது மிகப்பெரிய தோல்வியாகும். இருப்பினும் அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகையை ஈரான் ஒரு மிகப்பெரிய யுத்த நிறுத்த மீறலாகவே பார்க்கின்றது. அடுத்து சமீபத்திய நாட்களில் ஈரானின் IRGC இராணுவமும் அதன் தளபதி அகமது வஹதியும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பான செயற்பாடுகளையும் இவை தொடர்பான கட்டமைப்புகளையும் முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் விளைவாகவே ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை IRGC இராணுவம் முழுமையாக இழுத்து மூடியது என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது மசூத் பெஸெஷ்கியானினுடைய அரசாங்கம் பேச்சுவார்த்தையின் மூலமாக இராஜதந்திர தீர்வுகளை அடைவதற்கு அதிகளவாக முயற்சி செய்கின்றது. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் எந்தவிதமான பயனும் கிடைக்கப் போவதில்லை என்பது நன்றாக தெரியும். அதே நேரம் IRGC ராணுவத்தோடு கலந்துரையாடல்களை முழுமையாக மேற்கொள்ளாமலேயே மசூத் பெஸெஷ்கியானுடைய அரசாங்கம் சில முடிவுகளை எடுப்பதற்கு முயற்சி செய்கின்றது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது பேச்சுவார்த்தைகளுடைய அனைத்து விதமான கட்டமைப்புகளையும் செயற்பாடுகளையும் ஈரானிய IRGC ராணுவமும் அதனுடைய தளபதிகளும் தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் நினைத்தவாறு மசூத் பெஸெஷ்கியானுடைய அரசாங்கத்திற்கும் மசூத் பெஸெஷ்கியானுக்கும் கருத்துக்களை வெளியிட முடியாது. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் IRGC ராணுவம் இவ்வாறு அனைத்து கட்டமைப்புகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்திருப்பது ஒரு சிறப்பான விடயம் என்றும் ஈரானிய ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் IRGC இராணுவத்தினர் ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களுக்கு மாத்திரமே கட்டுப்படுவார்கள். ஈரானிய உச்ச தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மாத்திரமே கட்டுப்படுவார்கள். ஈரானினுடைய அதிகாரமற்ற ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மசூத் பெஸெஷ்கியானினுடைய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு IRGC இராணுவத்தினர் ஒரு பொழுதும் கட்டுப்பட தேவையில்லை. ஈரானினுடைய அரசியல் கட்டமைப்புகள் தொடர்பாக முன்னே காணொளிகளில் நான் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். எனவே இந்த கட்டமைப்புகளை புரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு இதனுடைய முக்கியத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்து ஈரானிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் ஈரானிய மக்களுக்கான உரை ஒன்றை முன்வைத்திருந்தார். இதைத் தொடர்ந்து இன்று மாலை டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் மிகப்பெரிய பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஈரான் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மீண்டும் முழுமையாக இழுத்து மூடியுள்ளது. இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முழுமையான மீறலாகும். என்னுடைய பிரதிநிதிகள் பாகிஸ்தானுக்கு செல்கின்றார்கள். நான் அவர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைத்துள்ளேன். பேச்சுவார்த்தைகளுக்காக நாளை மாலையில் அவர்கள் பாகிஸ்தானை சென்றடைந்து விடுவார்கள். நாங்கள் ஒரு நியாயமான ஒப்பந்தத்தையே வழங்குகின்றோம். அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் வழங்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தினை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் ஈரானில் இருக்கக்கூடிய மின்சக்தி கட்டமைப்புகளையும் எரிசக்தி கட்டமைப்புகளையும் பாலங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கி விடுவோம். நான் ஈரானை அழித்து தரைமட்டமாக்கி விடுவேன். ஒவ்வொரு மின் நிலையத்தையும் நான் சிதைப்பேன். இதற்கு மேலும் நல்லவன் வேடம் போடுவதற்கு நான் தயாராக இல்லை. நாங்கள் அவர்களை வேகமாகவும் எளிதாகவும் வீழ்த்துவோம். மேலும் இந்த பிரச்சனையை அவசரமாக முடிக்க வேண்டும். ஈரானை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இவ்வளவு நாளாக மத்தியஸ்தர்களை பயன்படுத்தி சில நிபந்தனைகளுக்கு உடன்பட்டு பேச்சுவார்த்தை கலைத்த டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் தற்போது ஈரானை மிரட்டி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளன. எங்களுடைய பிரதிநிதிகள் வருவார்கள், நீங்கள் வந்துவிடுங்கள், பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளுங்கள், ஒப்பந்தத்திற்கு கையொப்பமிடுங்கள் என டொனால்ட் ட்ரம்ப் உச்சக்கட்ட மிரட்டலை வெளியிட்டுள்ளார். மேலும் இதனை ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்வதாகவும் ஈரானினுடைய எரிசக்தி மின்சக்தி கட்டமைப்புகளையும் பாலங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் உச்ச
மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். அதாவது ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா அடைந்து கொண்டிருக்கக்கூடிய தோல்வியும் டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விரக்தியும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களில் இருந்து புலப்படுகின்றன. அத்தோடு பாகிஸ்தானினுடைய தலைநகரிலே பேச்சுவார்த்தைகளுக்கான ஏற்பாடுகள் பலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்றைய தினம் அமெரிக்க ராணுவ படையினர் விமானப்படையினர் பாகிஸ்தானிய தலைநகரில் களமிறங்கியுள்ளார்கள். நாளை மாலை பேச்சுவார்த்தைக்கான குழு பாகிஸ்தானில் களமிறங்க போகின்றது. இதற்கான வேலை திட்டங்களையே தற்போது பாகிஸ்தானில் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தை குழுவிலே ஜேடி வான்ஸும் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஜேடி வான்ஸ் கலந்து கொள்ள மாட்டார் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜரேட் குஷ்னருமே இந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள போகின்றார்கள். வருகின்ற செவ்வாய்க்கிழமையே இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட போகின்றன. அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளப் போகின்றோமா இல்லையா என்பது தொடர்பான எந்தவிதமான அறிவிப்புகளையும் ஈரானிய தலைமைகள் இன்னும் வெளியிடவில்லை. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் அடிபணிய போவதில்லை, டொனால்ட் ட்ரம்புக்கு நாங்கள் ஒரு சரியான பாடத்தினை கற்பிப்போம் என ஈரானிய தலைமைகள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரானிய தலைமைகள் கலந்து கொள்வது அவர்களுடைய உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தாகும். கடந்த தடவை பாகிஸ்தானிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது ஈரானிய தலைமைகளை கலந்து கொண்டிருந்த ஈரானிய பிரதிநிதிகளை படுகொலை செய்வதற்கான திட்டங்களையும் அமெரிக்கா கொண்டிருந்தது. அமெரிக்காவின் ஒப்பந்தங்களுக்கு இணங்காத ஈரானிய தலைமைகளை படுகொலை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து ஈரானிய தலைமைகள் விமான பாதைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி தரை வழியாகவே ஈரானுக்கு பாதுகாப்பாக வந்தடைந்தார்கள். எனவே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமையிலே ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானில் நடைபெறப் போகும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது அவர்களுடைய உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தாகும். நிச்சயமாக அமெரிக்கா இவர்களை படுகொலை செய்வதற்கான தாக்குதல் திட்டங்களை வகுக்கும். இவர்களை பயன்படுத்தி ஏனைய தலைமைகளையும் படுகொலை செய்வதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளும். இதனால் தான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் உச்சகட்ட மிரட்டல்களை வெளியிட்டு இந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். ஈரானிய தலைமைகளை அடுத்த கட்டமாக படுகொலை செய்வதற்கான தாக்குதல் திட்டங்களையே டொனால்ட் ட்ரம்ப் வகுத்துள்ளார். எனவே ஈரானிய தலைமைகளும் இந்த விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என நினைக்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானிய தலைமைகள் கலந்து கொள்ளாமல் இருப்பதே டொனால்ட் ட்ரம்பினுடைய உச்ச மிரட்டல்களுக்கு வழங்கக்கூடிய பதிலடியாகவும் அமைந்திருக்கும். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். களத்தில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை வெளியிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.